நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகள் மற்றும் கலாச்சாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாடு என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான, ஆனால் எப்பொழுதுமே எதிரி நாடாகவே சித்தரித்து காட்டப்படக்கூடிய ஒரு நாடு. இவங்க ஆஹ், எல்லாருமே வாழ்றவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள், நம்முடைய சகோதரர்களுடைய பெயர்கள் தான் இருக்கும். ஆனால் இவங்க நமக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா கோபம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நாடு நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு. இவங்க இது விதைக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாக சாதாரணமாக நம்ம நாட்டுக்காரங்க பால் போட்டு அவங்க அதை ஒழுங்காக ஆடலை அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தோஷப்படுவோம். அல்லது நம்ம நாட்டுக்காரங்களுடைய பாலை கொஞ்சம் வேகமாக அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் முகமது தான் இருப்பார், ரிஸ்வானுன்னு தான் இருப்பார், அல்லது பாபருன்னு தான் இருப்பார், ஆசமுன்னு தான் இருப்பார். ஆனால் நமக்கு என்ன பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே கோபம் வரும். அது நாட்டு மேலே நமக்கு இருக்கக்கூடிய பற்று. அதனால் நம்மளுடைய வெளிப்பாடு மதத்தை தாண்டி பிரதிபலிக்கும் சில நேரங்களில். அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பழமையான ஒரு நாடு. பாகிஸ்தானை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் கூடவே நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியாவை பற்றியும் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா பாகிஸ்தான் என்பது 1947 பிறகு தான் அது பாகிஸ்தான் என்றே அழைக்கப்படுது, தனி நாடாக சொல்லப்படுது. அது வரைக்கும் மொத்தமாக சேர்ந்த அந்த இந்தியாவுடன் சேர்ந்த அந்த பரப்புல தான் அது என்ன பண்ணுதுன்னா இருக்குது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அது நல்ல அழகான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில எல்லா வியாபார நிமித்தங்களாகவும், அதே போல வெளிநாடுகளிலிருந்து, ஆசியாவிலிருந்து யாரு உங்களுக்கு வேற வேற நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான வழியாக பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்குன்னா இருந்திருக்கு. அதிகமான மலை பிரதேசங்களை உடைய ரொம்ப அழகான ஒரு நாடு. கிட்டத்தட்ட இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லாரினுடைய எல்லா காலகட்டங்களிலும் போருக்குள்ளாக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்த ஒரு நாடு. இந்தியா மாதிரியே கிட்டத்தட்ட 1700களிலிருந்து 1947 வரை பிரிட்டிஷினுடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டுல, அதுக்கு முன்னாடி அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போனா கஜினி முகமது வரைக்கும். அதே போல முகமது இப்னு காசிம் 700ல சில 700 ஏடியில அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து யாரோ ஒருவரினுடைய பிடிக்குள்ளாகவே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் அந்த நாடு என்ன பண்ணிருக்குன்னா இருந்திருக்கு. இப்போ இறுதியாக 1947ல முகமது அலி ஜின்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த அவரும், அதே போல் சர் சையத் அகமது கான் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 2 நபர்களால் பாகிஸ்தான் அப்படிங்கிற இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வழிவகை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப்லேருந்து அப்படி ஆரம்பிச்சு, பஞ்சாபினுடைய பகுதிகள்லேருந்து அப்படி பிரித்து கராச்சி, அதே போல் ராவல்பிண்டி அப்படிங்கிற அந்த ஏரியாவெல்லாம் மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கி கொடுக்குறாங்க. அதனுடைய முதல் கவர்னரா முகமது அலி ஜின்னா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராகவும் அவர்கள் இருக்கிறார்கள். 1 ஆண்டு காலம் அவங்க பணி செய்கிறாங்க. 48ல அவங்களுடைய காலம் முடிவுக்கு வந்துடுது. அதற்கு பிறகு அப்படி கண்டினியூவா லியாக்கத் அலி போன்றவர்கள், அதுக்கடுத்து புட்டோ குடும்பம், பெனாசிர் புட்டோ அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஆட்சியில என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. இந்த நாடு என்பது அதனுடைய பரப்பளவில சென்னையை விட கொஞ்சம் பெருசு. இவ்வளவுதான் அதனுடைய மொத்த பரப்பளவே. நான் ஏன் எல்லாத்துக்குமே சென்னையை சொல்றேன்னா நமக்கு தெரியுது அப்படின்றதுனால நான் உதாரணத்துக்காக அதை நான் சொல்றேன். இதை விட கொஞ்சம் பெரிய ஊர், ரொம்ப பெரிய நாடு அப்படின்றது இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு அமைப்புல உள்ள ஒரு நாடு. இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அத்தனையுமே இஸ்லாமிய கலாச்சாரங்கள். அவங்களுடைய கட்டட வடிவமைப்புகள் அத்தனையுமே அதுல நம்மளுடைய மனாராக்களும் நம்மளுடைய குபாக்களும் உடைய அந்த அமைப்புல தான் அவங்களுடைய கட்டட அமைப்பு, அரசு கட்டடங்கள் முதற்கொண்டு எல்லாமே அந்த அமைப்புலயே இருக்கும். இவர்களுடைய ஆடை கலாச்சாரம் அத்தனையுமே அரேபியர்களினுடைய ஆடை. நம்ம இன்னைக்கு போடுறோம் இல்லையா கோட்டு, அதே மாதிரி வேஸ்ட் கோட்டு, அதே போல இந்த குளிருக்கு போடக்கூடிய ஸ்வெட்டர்னு சொல்லுவோம், ஸ்வெட்டரையே வேஸ்ட் கோட்டு டைப்ல
ஸ்கூல்களுக்கு அரசு பள்ளிகள்ல வந்து அவங்களுக்கு உண்டான யூனிஃபார்மாகவே இவங்க வந்து அதே உடைகளை என்ன பண்றாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. அதே போல ஜுப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் போடுறோம், அந்த செட்டிங்கு, அழகழகான தொப்பிகள், இது எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தமான அமைப்பு. அதே போல் வந்து பெண்களுக்கு சல்வார் கமீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய, நம்ம வந்து சுடிதார் அப்படின்னு நம்ம சொல்றோம், இது எல்லாமே வந்து அங்கேருந்து அந்த நாட்டினுடைய கலாச்சாரம். அதாவது ஏறத்தாழ வந்து என்ன, நீங்க இந்தியாவில இருக்கிற அப்படியே அதே கல்ச்சரை நீங்க பேசுறீங்களா அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால வந்து நம்முடைய சேம் கல்ச்சர்ஸ் தான் அவங்க கிட்ட என்ன பண்ணணும்னா இருக்கும். அதே போல உணவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்தியாவிலேயே எதெல்லாம் வந்து பிரபலமா நம்ம சொல்றோமோ, நம்ம பெர்சியன் உணவை நம்ம பார்த்தோம். பெர்சியன் உணவு பார்க்கும்போது நான் ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன். வெங்காயத்தை அவங்க வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க பெர்சியன் ஃபுட்டுல. வெங்காயம் அப்படிங்கிற அந்த வெங்காயம் பூண்டுங்கிற பயன்பாடே கிடையாது. ஆனா வந்து பாகிஸ்தான், இந்தியா இந்த கலாச்சாரத்தை பொறுத்த மட்டில வெங்காயம், பூண்டு, இஞ்சி அப்படிங்கிறது வந்து அவர்களினுடைய பேஸ் பொருட்கள். இது எல்லாமே வச்சுதான் சமையலே செய்வாங்க. எந்த சமையல்னு சொன்னாலும் உடனே ஒரு 2 தூக்கி என்ன பண்ணிடணும், உள்ள போட்டுருணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாதுன்னா வந்து அது சமையலாவே தெரியாது. அந்த மாதிரி வந்து அந்த அமைப்பு. இந்த கலாச்சாரத்துக்கு அழகாக ஒரு பேர் வச்சிருக்காங்க, இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்தியாவும் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் பாகிஸ்தான் பின்பற்றக்கூடிய, பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். இந்த நாட்டுல வந்து முழுக்க முழுக்க படங்கள் தடை செய்யப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த ஊருக்காரங்க என்ன பண்றாங்கன்னா படங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்றோம், சில நேரங்களில் வந்து டவுன்லோடு போக்குவரத்துல நம்ம பண்ணி பார்த்துடுறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து அந்த ஊர்லயும் சில பேர் இருப்பாங்க போல் தெரியுது, அவங்களும் அப்படி அதை பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அதே போல் இந்த நாட்டினுடைய விளையாட்டுகள் வந்து ரொம்ப சின்ன ஒரு நாடு தான், ஆனா விளையாட்டுல வந்து எல்லாரையுமே ஊக்குவிச்சு, எனக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்மளுடைய இந்தியா வந்து இவ்வளவு தூரம் வந்து ஏன் இன்னும் இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு பெரிய நாடு, ஆனா இருக்கக்கூடிய சின்ன நாடுகள் வந்து அவ்வளவு அழகா வந்து அவங்களுடைய பிரஜைகளை வச்சு அவ்வளவு அழகா ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த டீம் ரொம்ப அழகா வந்து ஃபுட்பால் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு உண்டான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த டீம் இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, ஃபிஃபா வேர்ல்டு கப்ல பயன்படுத்தக்கூடிய பால்கள் தயாரிக்கக்கூடிய அமைப்பு வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. அதே போல நீங்க வந்து கிரிக்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான் அணி வந்து ரொம்ப தரமான அணி. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வந்து அவங்கள வந்து குரூப் ஸ்டேஜ்லயே அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா வந்து இதற்கு முன்னால் இருந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்களுடைய அணி வந்து ரொம்ப தரமான ஒரு அணி. இதற்குண்டான பயிற்சிகளும் அனைத்தையுமே அரசே பொறுப்பெடுத்து ரொம்ப அழகா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு செய்யறாங்க. உலகத்திலேயே 3rd ரிச்சஸ்ட் வாரியம், கிரிக்கெட் வாரியத்தை வச்சிருக்கிறது வந்து பாகிஸ்தான். இந்த 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 வருடத்தினுடைய 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பாகிஸ்தான் தான் என்ன பண்றாங்க, ஹோஸ்ட். அவங்க தான் நடத்துறாங்க. இன்னைக்கு கூட வந்து இந்தியா அணி வந்து கப்பு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சந்தோஷமா நம்ம கேட்டு அப்படி மனசுல வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் கொடுக்கக்கூடிய போலோ அப்படிங்கிற விளையாட்டு, அதே போல ஃபுட்பால், அதே மாதிரி வந்து ஸ்குவாஷ், இந்த மாதிரியான விளையாட்டுகளை எல்லாம் ஊக்குவிக்கும் வண்ணமாக பாகிஸ்தானிகள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸியான. பாக் அப்படின்னா சுத்தம், இஸ்தான் அப்படின்ற நிலம், சுத்தமான ஒரு நிலம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. பாக் அப்படின்னா உருதுல வந்து சுத்தம் அப்படின்னு. அவங்களுடைய தேசிய மொழியும் வந்து உருது தான். அல்லாமா இக்பால் போன்ற பெரும் பெரும் கவிஞர்கள் வந்து அந்த தேசத்திலிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து வந்தவங்க தான். பிரிஞ்சு போயிட்டதுனால அவங்க பாகிஸ்தானை நம்ம சொல்றோம். பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் தான் லிட்ரேச்சர்ல, கவிதைகள்ல வந்து அவங்கள மாதிரி கவிதைகள் எழுதக்கூடியவர்கள். எத்தனையோ கவிதைகளை எழுதி ஆட்சியாளர்களை கவுத்திருக்கிறாங்க. கவிதைகளை மட்டுமே எழுதி ஆட்சியாளர்களை கவிழ்த்தவர்கள். அதே போல் உலகத்திலேயே நியாய தர்மத்துடன் செயல்படக்கூடிய மீடியா இருக்கக்கூடிய நாடுன்னு பெருமை யார் சொல்றா? ஆஸ்திரேலிய பத்திரிகை ஆசிரியர்கள் பாகிஸ்தான் பத்திரிகை ஆசிரியர்களை பார்த்து சொல்றாங்களா, நியாய தர்மங்களோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. பத்திரிகையாளர்களினால் பல கரப்ஷன் வெளியே வந்திருக்குது, பத்திரிகையாளர்களினால் பல ஆட்சியாளர்கள் மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற நற்பெயர்கள் பாகிஸ்தானுக்கு உண்டு. இருந்தாலும் நம்முடைய பார்வையின் அடிப்படையில அவர் முகமது ரிஸ்வானாவே இருக்கட்டும், அல்லது வந்து ஹஃபீஸாவே இருக்கட்டும், அல்லது எதுவாக இருந்தாலும் நம்முடைய பக்கத்து நாடுன்னு வரும்போதே நம்மளுடைய நாடை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரங்களை அவர்கள் பின்பற்றி வாழ்வதனால் அந்த கலாச்சாரங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சந்தோஷமாக ரசித்துக் கொள்வோம். இந்த முழு மறைக்கக்கூடிய ஆடைகள் இருக்குல்ல, டாப் டு பாட்டம், மேலேருந்து அப்படி ஃபுல்லா இந்த ஆடைகள் வந்து பாகிஸ்தான் அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய ஆடைகள்ல வந்து அந்த கெட்டித்தன்மையோட, அதாவது வந்து அடர்த்தியான ஆடைகள், நல்ல குண்டா அப்படி வந்து இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து அவங்க நிறைய பயன்படுத்துவாங்க அப்படின்னு எழுதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
ரொம்ப நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு. அவங்கள பத்தின தகவலே வந்து நமக்கு தெரியாம என்ன பண்ணுதுன்னா இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இஸ்லாமிய நாடுகள் பற்றின தகவல்களை நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.